ஓகே மக்களே, என்ன கத்துக்கிட்டீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? முதல்ல 25 பேர். எதுவுமே பார்க்கல. ஐயோ, சவுண்ட் நாட் கிளியர் சார். சவுண்ட் நாட் கிளியர் சார்னு போட்டிருக்காங்க. இது தெரியாம நான் பேசிட்டேனே. கிளியரா இல்லையா? கிளியரா தாங்க சார் இருக்கு. கிளியரா தாங்க சார். யாரோ ஒருத்தங்க போட்டிருக்காங்கப்பா. ஓகே ஓகே. சார் அதை பார்த்தேன். போட்டுருக்காங்க சார். முதல் ஃபீட்பேக்கை பார்த்து நான் பயந்துட்டேன். என்னடா இது சவுண்ட் நாட் கிளியர்? அப்ப பேசுனதை யாரும் கேட்கவே இல்லையா? தனியா பேசிட்டேனா? இல்ல சார், கிளியரா தாங்க சார் இருக்கு. ரைட் மேடம், மேடம் கோஆர்டினேட் பண்ணுங்க மக்களே. சரி, ஓகே மக்களே, இப்போ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கத்துக்கிட்டது சார் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியும். ஃப்ரெண்ட்ஸ், சார் சொல்லுங்க சார். சரோ சரோ எல்கேன்ற நேம்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. 1 செகண்ட். எஸ், நீங்க இப்போ அன்மியூட் பண்ணிக்கலாம். எஸ் எஸ். குட் மார்னிங் மேம். ஹாப்பி மார்னிங் சார். சொல்லுங்க சார். என்னோட பேர் சரவணன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். ஸோ நேட்டிவ். சரவணன் சார் சொல்லுங்க. சாரோட நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணது யதார்த்தமாக தான் நம்மளோட டெலகிராம் குரூப்ல லிங்க் பார்த்தேன். ஓகே சார். 9:08 உள்ள வந்தேன். அதுக்கு முன்னாடி செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி எஸ் சார். எஸ் சார். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாகவும் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. ஒரு பிசினஸ் பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சார். அதை எப்படி பண்ணணும், நம்ம மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சார் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே வேல்யூபிளாக நோட் பண்ணியிருக்கேன் மேம். ஸோ நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். சாரோட வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அதை தாண்டி ஃபாலோ சார் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே சார், சூப்பர். கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஃபார் யுவர் ஷேரிங் சார். மேடம் வணக்கம் மேடம். நான் தயா சபரிநாதன் பேசுறேன். குருஜி, அமேசிங்கான ப்ரெசன்டேஷன் குருஜி. இன்னைக்கு இந்த கடைசியா சொன்ன, நானும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். நான் கடைசியா அந்த 6 பாயிண்ட், இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், அந்த அது சொல்றப்ப இந்த ஜாப் ஓபிடி 90% பீப்புள் 100% கரெக்ட். அதெல்லாம் நானும் இப்போ பட்டு இந்த பிசினஸ்ல தெரிஞ்சுக்கிறத வந்து முன்னாடியே இப்போ நீங்க வந்து சொல்லிடுறீங்க. ஒரு 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 வருஷமா அதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாவே நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரீலான்சர்ஷிப்ல தான் இப்போ இது பண்றேன். அதுவும் இல்லாம வெர்ச்சுவல் அசிஸ்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு ரொம்ப தெளிவா கிளியரா சொன்னீங்க குருஜி. அமேசிங். இயர்லி ரிட்டையர்மெண்ட், அதாவது மினி ரிட்டையர்மெண்ட்ன்ற கான்செப்டும் வேற லெவல். சூப்பர் குருஜி. அமேசிங்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னைக்கு. தேங்க்யூ தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரீநேம் பண்ணாதனால உங்களை யாருன்னு தெரியல, சாரி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங் சார். ஃப்ரெண்ட்ஸ், வேற யாராவது ஷேர் பண்ணுமா? எல்லாருமே ஷேர் பண்ணலாம். நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறது அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போது அது எல்லாருக்குமான ஒரு கிளாரிஃபிகேஷனா இருக்கும், ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். வணக்கம் மேடம், நான் லெனின் பேசுறேன். வணக்கம் சார். வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா மேம்? வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா மேம்? சொல்லுங்க சார். கேக்குதுங்க சார், சொல்லுங்க. ஓகே 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 மேம். மேம், நான் ஆக்சுவலி சார் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அது ரெண்டாவது, எப்பவுமே சார்ட்ட ஒரு புதுசு சொல்லணும். நான் சொன்னதே திரும்ப சொல்ல மாட்டாரு, புதுசு புதுசா சொல்லிட்டு இருப்பாரு. அது இன்னைக்கு நிறையவே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பேசிக்கா வந்து நம்ம என்ன கேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த கோல்டன் ஹவர்ல அந்த ஸ்டெப்ஸ் 10 ஸ்டெப்ஸ் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சரண்டர் டு சிஸ்டத்துல வந்து நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ஆக்டிவ் மோட், அட்மின் மோட், அந்த ஆட்டோமேட்டிக் அந்த இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே நம்ம என்ன சிஸ்டத்துல இருக்கோமோ அதுல வந்து அட்வான்ஸ் பிளஸ் அந்த அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நம்ம தேடிக்கிட்டு அதோட மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மணி ஸ்பெண்ட் 5% ஆகுது, நம்ம அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம பிராண்டிங் தாண்டி நம்ம செலவு செய்யணும் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மணி அதாவது இப்போ ஒரு இந்த சார் சொல்லியிருந்தாங்க, கல்லால உட்காந்துக்கிட்டு காசு வாங்குறாங்கன்ட்டு. ஆனா அதை விட அந்த அன்னைக்கு எவ்வளவு இன்கம் இருக்கோ அதை வச்சு நம்ம அதை எப்படி நம்ம மல்டிபிள் ஆக்கணும்ன்ற திங்கிங் கேப்பபிலிட்டியை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அவுட் சோர்ஸ் இந்த மாதிரி. அது போக வந்து இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அப்புறம் இந்த லிபரலைஸ், ஃபிளெக்சிபிள் ஷெட்யூல், இந்த இதை பற்றிலாம் நான் புதுசாக பார்த்தேன். இன்னைக்கு தான் நான் சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பெஸ்ட் என்ன அப்படின்னா, ஹைலைட் என்னன்னா,
மினி ரிட்டையர்மெண்ட். அது மினி ரிட்டையர்மெண்ட் இத்தனை நாள் சார் சொல்லுவாரு, என்ன சொன்னாருன்னா ஒரு அவுட்டிங் போங்க, ஒரு டிராவல் போங்க, ஒரு ஒரு நேச்சுரல் பிளேஸ் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தான் மினி ரிட்டையர்மெண்ட் ஃபுல்லா உடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். இது போக கேரியர் ரீசார்ஜ் நிறைய சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப ஆக்சுவலி இன்னும் ஒண்ணுன்னா, சாருடைய ஷெட்யூல் வந்து எப்படி இருக்குமோன்னு நான் ஓயாம நானா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு சார் அதையும் உடச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, நான் அங்கே போறேன், என்னுடைய பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, பட் நானும் என்னை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங் சார். எஸ் சார். வெல்கம் சார். வெல்கம். ஹாப்பி மார்னிங். இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் மேடம் சக்சஸே பண்ண முடியும். சும்மா நம்ம கேட்டுட்டு போறத விட நம்ம அது பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான் சார் அதை வெற்றி அடைய முடியும். ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய ஸ்ட்ரகிள் வந்துருது மேடம். இப்ப 4 மணிக்கு டெய்லி ஏஞ்சி கோல்டு பண்ண ஏஞ்சிடுறோம். தொழில் ரீதியா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்தனால அப்படியே போயிட்டு இருக்க முடியும். ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். எஸ் சார். கத்துக்கிட்ட விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார். அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா நம்மளுடைய டெய்லி மோட்ல இருந்து மாறுறோம் இல்லைங்களா சார். அந்த சேஞ்ச் ஓவர் ஆகும்போது கண்டிப்பா நமக்கு சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸை எப்போ நம்ம பீட் பண்ணி மேல வரமோ அப்பதான் நம்ம அதனால சக்சஸ் பண்ண முடியும் சார். சேலஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம சக்சஸ் பண்ண போறோம்னு அர்த்தம் சார். அந்த இடத்துல நம்ம கண்டினியூவா சேலஞ்சஸே வந்துட்டு இருக்கு மேடம். கோல்டன் இப்ப நான் எப்படின்னா இப்ப டெய்லி 4 மணிக்கு ஏஞ்சிருவேன், தொழில் ரீதியா ஏஞ்சிருவேன். கோல்டன் ஒரு 12 போறப்பதான் கொஞ்சம் பிசினஸ் ரீதியா நமக்கு ஏதாவது அந்த மார்னிங் டைம் பிசினஸ் நம்மளதுலாம் அப்படியே போயிட்டு இருக்கு. பரவாயில்ல மேடம், கண்டினியூவா பண்றதுக்கு முயற்சி பண்றேன் மேடம். கண்டினியூவா பண்ணுங்க சார். கண்டிப்பா நம்ம நிறைய சேஞ்சஸ் கிடைக்க போகுது. சரி, ஓகே மேடம். சார் தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது ஷேர் பண்ணுமா? அட்லாஸ்ட் நான் என்னோட பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். சார் வந்து நெப்போலியன் ஹில்ல ஸ்டார்ட் பண்ணி டிமோத்தி ஃபெரிஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வின்ஸ் ஒபேரா வரைக்கும், ஒபேரா வின்ஸ்ப்ரே வரைக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு சூப்பர் பர்சனாலிட்டி பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பேருடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாம இருக்கு, அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சுக்காம இருக்கமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த புக் ரீடிங்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அதை நம்ம கத்துக்கணும். புக்கை படிக்கிறதோட தாண்டி அங்க இருக்க விஷயங்கள் நம்ம எப்படி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது புரியுது. அண்ட் தென் ஒரு கோல் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். டக்குன்னு சார் ஒரு டைம் கூட கொடுத்தாங்க, கோல் என்ன அப்படின்னு சொல்லுங்க, டைம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம எழுதிட்டோம். ஏன் இந்த கோலை உங்களுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களால சொல்ல முடியுமானா ஏதோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியுது. அதுக்கு மேல நம்மளால அங்க எழுத முடியல. அப்ப ஏன்றது கூட ஓகே, யோசிச்சு எழுதிடலாம் 5 பாயிண்ட். ஆனா எப்படி அப்படின்னு எழுதும்போது அதுக்கான ஆன்சர் தான் நமக்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ எப்படி நம்ம கோலை நம்ம ரீச் பண்ண போறோம், அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஏன் எப்படி அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நம்மளாலையும் லீட் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. எவ்வளோ மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம் லைஃப்ல. அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒரு வார்த்தையை கேட்கும்போது தான் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு யோசனைக்குள்ள வரும்போது தான் எவ்வளோ பிளண்டரா சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படியெல்லாம் மாத்திக்கலாம், நம்ம கோலை நமக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரியுதா, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுதா, நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன, அது நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்மளால எழுத முடியுமா? ஸோ இது எல்லாமே ஒரு 6 பாயிண்ட் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. சக்சஸ் சீக்ரெட் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் வெர்சஸ் நான் எசென்ஷியல், எதெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்மளுடைய மேக்ஸிமம் நம்மளால அவுட்புட் கொடுக்க முடியும். நம்ம எதுல நம்மளோட டைமை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், டைமை எதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி எது எசென்ஷியல், இன்னைக்கு நமக்கு என்ன தேவை, இன்னைக்கு நமக்கு என்ன தேவையில்லை, எதனோட நம்ம டைமை கொடுத்துட்டு இருக்கோங்க பார்த்தாலே நம்மள கோலை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும்னு புரிஞ்சுது. அண்ட் தென் டு டூ லிஸ்ட், ப்ரையாரிட்டி, கோல் செட்டிங் பத்தி சார் எப்பவுமே சொல்லுவாங்க. டு டூ லிஸ்ட் அண்ட் தென் நீ நைட் வந்து ரிவ்யூ அண்ட் மானிட்டர் பண்றோமா, இந்த ரிவ்யூ அண்ட் மானிட்டர் எப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ, ரெகுலரைஸ் பண்றோமோ, அப்போ மட்டும்தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஸோ அது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலிடான பாயிண்டா இருந்துச்சு. ஸோ நான் டு டூ லிஸ்ட் வரைக்கும் பண்ணிடுறோம், அன்னைக்கு அது எல்லாமே ஒர்க் பண்றோம். நைட்டு ரிவ்யூ அண்ட் மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள் மிஸ் ஆகும்போது தான் எனக்கு இப்போ புரியுது, நான் இன்னைக்கு இதுக்கப்புறம் நான் அதை சரியா பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த விஷுவல் அசிஸ்டன்ஸ், ஃப்ரீலான்ஸருடைய சர்வீசஸ், நம்மளே ஒரு ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டாஃப் போட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டு
நம்மளுடைய ப்ரொடெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம அடுத்தது என்னன்னு யோசிக்கிறதுக்கான டைம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும், தனிமையில உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்திலாம் சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கடைசியா எனக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப விஷயம் மினி ரிட்டையர்மெண்ட். அந்த மினி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறத நம்ம இப்ப என்ஜாய் பண்ணணும். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஆஃப்டர் 60க்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், லைஃப் நம்ம அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த ரிட்டையர்மெண்ட்டை நம்ம இப்பயே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல நம்ம எண்டுக்குள்ள நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை ப்ரொடக்டிவிட்டியா பண்ண முடியும் அப்படிங்கறது நான் இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் டோட்டலா இன்னைக்கு டே ரொம்ப ரொம்ப சூப்பர் அமேசிங் டே, அமேசிங் சண்டே இன்னைக்கு. ஸோ இந்த ஆகஸ்டும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆவசம் ஆகஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நமக்கு இவ்வளோ நாலேஜ் கொடுத்த சாருக்கு மீண்டும் ஒரு முறை மனப்பூர்வமான நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ விபி சார், தேங்க்யூ 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 ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணுமா? Okay. Thank you so much. Thank you all.